ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு புதிய வீடியோண்டோடு உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க என்ன பார்ப்போம். நீங்கள் ஹோட்டல்களில் கடைகளில் வாங்குகிற முட்டை ரொட்டியை உங்களுக்கு வீட்டில் ஈஸியான முறையில் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த முட்டை ரொட்டியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் எது வேண்டாலும் செஞ்சு எடுத்துக்கலாம் எந்த டைமுக்கும். இது வந்து உங்களோட வீட்டில் பிள்ளைகள் சின்னவங்க ஸ்கூல் போகிறவங்க இருந்தால் அவங்களோட லஞ்ச் பாக்ஸில் வந்து இந்த ரொட்டியை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு முறை சரி, ஒரு துளி கூட மீயாது எல்லாமே சாப்பிட்டு வந்துடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இந்த முட்டை ரொட்டி. இந்த முட்டை ரொட்டிக்கு மாவு பிணைஞ்சின்னு கஷ்டப்படவே தேவையில்லை. ஒரு கலவை இருந்தாலே போதும். நான் மிக்ஸி ஜாரில் தான் மாவு போட்டுட்டேன். உங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு நல்லா விஸ்கால கலந்து எடுத்துக்கலாம். நான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துன்னு அதில் 1½ கப் அளவு மாவு சேர்த்துனேன், கோதுமை மாவு தான். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை அப்படி நல்லா இன்னப்படி அடித்து எடுத்துக்கணும். நாங்கள் தோசைக்கு எந்த அளவு அந்த பதத்துக்கு எடுக்கிறோமோ அது போல் எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். பெரிய இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இப்போ இதை அப்படியே பவுலில் மாற்றி அப்படி வச்ச பிறகு இன்னொரு பாத்திரத்தில் முட்டை இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து கலந்துக்கணும். காய்கறி இந்த கேரட், லேஸ், அடுத்து வந்து பெரிய வெங்காயம் உண்டு, அடுத்து கருவேப்பிலை. உங்களுக்கு காரத்துக்கு சின்ன மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுலில் வந்து முட்டை 2 உடச்சி ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து முட்டையை வந்து பார்த்து உடச்சி ஊற்றிக்கணும். ஏன்னா சில டைம் வந்து முட்டை வந்து பழுதாயிருக்கும். இப்போ முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். இதில் வந்து நான் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்த போகிறோம். இதோட வந்து காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் தூள், அடுத்து வந்து கட்டர்த்தூளும் சேர்த்துட்டேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பிஞ்சளவு மஞ்சள் சேர்த்து இதை நல்லா அடித்து எடுத்துக்கணும். இன்னப்படி இதோட வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சிருந்து வெங்காயம், கேரட், லீஸ், அடுத்து வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ ஒரு ஃபேன் இல்லாட்டி ஒரு தோசைக்கல் அப்படி அடுப்பில் வச்சு நல்லா சூடாக வச்ச பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்ச பிறகு இதில் வந்து நீங்கள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன். இப்போ ஆயில் ஸ்ப்ரே பண்ணின பிறகு நீங்கள் ஒரு குழிக்கரண்டியால் நாங்கள் தோசை எப்படி ஊற்றுவோமோ அது போல் ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஃபேன் கேக்கு நாங்கள் எப்படி ஊற்றுவோமோ அது போலையும் ஊற்றிக்கலாம். நான் 2 கரண்டி மட்டும் ஊற்றினேன் எப்படி நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ மாவு வந்து நல்லா ஈவனாக ரவுண்ட் ஆகி வரும். இப்போ இது வெந்து வர டைமுக்கு அந்த ஓரமெல்லாம் நல்லா வெந்து வர சொல்ல நாங்கள் இதில் வந்து முட்டை கலவையை ஊற்றிக்கணும். அதே மாதிரி ஒரு கரண்டியால் எடுத்து இன்னப்படி ஊற்றிக்கோங்க. முட்டை கலவையை வந்து ஒரு இடத்துல மொத்தமாக ஊற்றாமைக்கு இன்னப்படி மெல்லிசா ஊற்றணும். எல்லா இடத்துலையும் படுகிற மாதிரி இன்னப்படி. அப்போ தான் வந்து அந்த முட்டை வந்து நல்லா வெந்து வரும் அந்த கலவையெல்லாம். இப்போ இன்னப்படி நீங்கள் இன்னப்படி கரண்டியால் இன்னப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டா சரி, இன்னப்படி உரமெல்லாம் படுகிற மாதிரி இன்னப்படி மெல்லிசாக்கிடுங்க. இப்போ இந்த முட்டை வந்து நல்லா வெந்து வர சொல்ல இன்னப்படி ஓரங்களை மடிச்சிடும். நான் காட்டுற மாதிரி இப்படி 4 பக்கமும் மடிச்சிடுங்க. இப்போ ஓரங்களை மடிச்சிட்ட பிறகு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்ச பிறகு நீங்கள் அடுத்த பக்கம் அந்த ஓரப்பகுதியில் நீங்கள் 2 கரண்டி வச்சினபடி நான் காட்டுற மாதிரி நீங்கள் வேக வச்சிடுங்க. இப்படி நீங்கள் வேக வச்சு எடுத்தால் தான் அந்த ரொட்டி அந்த முட்டைகள் எல்லாம் நல்லா வெந்து வரும். ஸ்கூல் போகிற பிள்ளைகள் இருந்தால் அம்மாமார்களுக்கு கொஞ்சம் யோசனை தான். காலையில் என்ன சாப்பாடு கொடுக்கணும், இதை கொடுக்கணும், ஹெல்த்தியாக கொடுக்கணும், அதுவும் வீட்டில் செஞ்சு கொடுக்கணும். அந்த டைமுக்கு நீங்கள் இந்த ரொட்டியை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிள்ளைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை ரொட்டின்னா முட்டை ரொட்டியும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஹோட்டலில் வாங்கல அதே டேஸ்ட்டில் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதே போல் நீங்கள் இப்போ எல்லாம் சேவ் பண்ணி வச்சு ஒரு நாளைக்கு இதை செஞ்சு பாருங்கள். அப்படி டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ நான் முட்டை ரொட்டி செஞ்ச பிறகு இப்படின்னு காட்டுறேன். எப்படி நல்லா சாஃப்டாக அமைஞ்சுது. பார்க்குறதுக்கு அழகாக மட்டுமில்லை, கண்ணுக்கு இனியது, வாய்க்கு ருசியானது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை சரி, இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழைத்து ஆல் ஆப்ஷனை கொடுங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.